ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு குளோபல் வாய்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளி துறையில் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்க. இஸ்ரோ இல்லாமல் அதையும் தாண்டி ஒரு பிரைவேட் நிறுவனமும் வந்து இந்தியாவில் வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டியிருக்காங்க. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெடின் மூலம் விக்ரம் ஒன் அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி நிலையத்திலிருந்து காலை 11:35 மணி அளவில் வந்து வெற்றிகரமாக ஏவுனாங்க. ஆனால் இது வந்து T5 டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில பல குறைபாடுகள் காரணமாக ஒரு 35 மினிட்ஸ் வந்து டிலே ஆச்சு. அதனை வந்து உடனடியாக சரிபார்க்கப்பட்டு மதியம் 12:05 மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆர்பிட்ல வந்து சேட்டலைட்டை நிறுவியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் இந்தியாவில் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் ஸ்பேஸில் வந்து முதலாக ஒரு வெற்றி கிடைச்சதா தான் பார்க்கப்பட்டது. இது வந்து இந்தியாவின் ஸ்பேஸ் செக்டாரை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இதன் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக குறைந்த செலவுல வந்து பல நிறுவனங்கள் வந்து சேட்டலைட்டை வந்து விண்ல வந்து நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து மிக குறைந்த லெவல்ல ஒரு சின்ன சேட்டலைட்டை வந்து குறைந்த செலவுல வந்து ஆர்பிட்ல நிறுத்துறதுக்கு வந்து இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் வந்து மிகப்பெரிய உதவி புரியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்தியாவுக்கும் வந்து மிகப்பெரிய பெருமையா தான் இருக்கும். மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்து இது இது வந்து பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, சைனாக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலும் வந்து ஒரு பிரைவேட் செக்டர் வந்து மிகப்பெரிய சாதனையை வந்து வெற்றிகரமாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளும் வந்து நம்ம குளோபல் வாய்ஸ் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிடுவோம். மென்மேலும் இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்றதுக்கும் சக்சஸ் ஆகுறதுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் கூட. See you guys, நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய்.